பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 41வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலும் நான் உங்களோடு கூட இவ்விதமாய் பேச விரும்புகிறேன். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனேயிலே இருக்கும் பொழுது சொன்ன ஒரு வார்த்தை. ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சம் பலவீனம் உள்ளது என்று சொல்லி. ஏன் சீஷர்களை பார்த்து எனக்காய் நீங்கள் 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தார்கள். அதை பார்த்து இயேசு சொன்னார், சோதரம், எனக்காய் நீங்கள் 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அப்படியானால் இங்கே சீஷர்களை ஆண்டவர் குறை சொல்லுகிறாரா? அல்லாவிட்டால் சீஷர்களை தேவன் அவர் கடிந்து கொள்ளுகிறாரா என்று சொன்னால், இங்கே நம்முடைய பலவீனங்களை குறித்து கர்த்தர் பேசுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, இதோ பவுல் சொல்லும் பொழுது எப்பொழுதுமே ஆவிக்கும் மாம்சத்துக்கும் விரோதமான ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஆவி மாம்சத்தை ஜெயிக்க வேண்டும் என்பதாகவும் மாம்சம் ஆவியை ஜெயிக்க வேண்டும் என்பதாகவும் இந்த யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த யுத்தத்திலே அநேக முறை நாம் தோற்று போகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த யுத்தத்திலே அநேக முறை சோதரம் நாம் தோற்று போகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது ஒரு மனிதனுடைய ஆவியும் மாம்சத்தையும் நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், இப்பொழுது தேவ சமூகத்தில் நிற்பதற்காக இரண்டும் இணைந்து நிற்க வேண்டும் என்று நினைக்கிற பொழுது ஆவி தேவ சமூகத்திலே நிற்பதற்காய் உற்சாகம் உள்ளதாய் நின்று கொண்டிருக்கிறது. நான் ஜெபிக்க வேண்டும், நான் வேதம் வாசிக்க வேண்டும், நாம் தேவனுடைய சமூகத்தில் நிற்க வேண்டும், தேவனுக்காய் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியமும் ஒரு உந்துதலும் ஆவிக்குள்ளாய் இருக்கிறது. ஆனால் மாமிசம் அதை செய்வதற்கு சற்று சோர்வுள்ளதாய், அதை செய்வதற்கு சற்று தயக்கம் உள்ளதாய், சில நேரங்களிலே சோதரம் அதை பின்னால் செய்து கொள்ளலாம் என்று தள்ளி போடக்கூடியதாய் மாம்சம் இருந்து விடுகிறது. எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனால் மாம்சமோ பலவீனம் உள்ளது. இந்த பலவீனமான இந்த மாம்சத்துக்கு நாம் செவி கொடுப்போம் என்றால், இந்த பலவீனமான மாம்சத்திற்கு ஒருவேளை நாம் அதற்குரிய இடத்தை கொடுப்போம் என்று சொன்னால், இந்த ஆவியுடைய உற்சாகத்தையும் இந்த மாம்சம் கெடுத்து போடுகிற ஒரு சூழ்நிலை. இந்த காலை வேளையிலே நாம் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று நாம் ஞாபகப்படுத்த வேண்டும். உற்சாகமுள்ள அந்த ஆவியை பிடித்து கொண்டு ஆவியின் உற்சாகத்திற்கு தகுந்ததாய் இந்த மாம்சத்தை நாம் சோதரம் கொண்டு செல்லுவோம் என்று சொன்னால், நிச்சயமாய் நாம் தேவ சமூகத்திலே வெற்றி பெற்றவர்களாய் நிற்க முடியும். இதை தான் கிறிஸ்து தன்னுடைய வாழ்வின் கடைசி நிலைகளிலே செய்தார். அதை நாம் செய்து முடிக்கும்படியால் தேவ சமூகத்திலே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் சொன்னீர் ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று சொல்லி. ஆண்டவரே, நாங்கள் பலவீனமான மாம்சத்தை உடையவர்கள் ஆண்டவரே. ஆனாலும் தேவ சமூகத்திலே ஆண்டவரே உங்களுடைய ஆவி உற்சாகமாய் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, இப்பொழுதும் என் தேவ கிருபை ஆண்டவரே எங்களை சூழ்ந்து கொள்வது மாத்திரமல்ல,
எங்களுடைய ஆண்டவரே மாம்சத்தை கர்த்தர் பலப்படுத்தி எங்களுடைய மாம்சம் ஜெயித்து விடாதபடி, எங்களுடைய மாம்சத்தின் சோர்வுகள் தகப்பனே எங்களை தேவ சமூகத்திலிருந்து ஆண்டவரே சோதரம் அப்பா தள்ளி விடாதபடி தேவன் தம்முடைய கிருபையை எங்களுக்கு பொழிந்தருள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையாய் நடத்துகிற எங்கள் நல்ல தெய்வம் ஆண்டவரே, கிருபையாய் நடத்துகிற எங்கள் தேவ ஆவியானவர் ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே தம்முடைய கிருபையின் பாதையிலே என் ஆண்டவர் நீர் நடத்தி அருள வேண்டும் என்று செபிக்கிறோம். சதா காலமும் கர்த்தருடைய கிருபையின் கரங்களப்பா எங்களோடு கூட இருக்கட்டும், நிறைவாய் நடத்தும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆம்.